சிறுத்தை சிவா தலையை வச்சு கிட்டத்தட்ட 4 மூவியை மேக் பண்ணிட்டாரு. இப்போ இவங்களுடைய காம்போவில் 5வது மூவியும் தயாராக போகுது. 4 மூவியுமே ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் தான். இப்போ தலையோட ஆக்டிங்கில் விடாமுயற்சி மூவி தான் தேட்டருக்கு வெயிட்டிங்கில் இருக்க. அவருடைய குட் பேட் அக்லி மூவியோட ஷூட்டிங்கை ஆரம்பிச்சிட்டாங்களே. குட் பேட் அக்லி மூவி 2025 பொங்கல் டைம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு நெக்ஸ்ட்டு சிறுத்தை சிவாவுடைய டைரக்ஷனில் தான் ஒரு மூவி தயாராக போகிறதா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சன் பிக்சரோடைய ப்ரொடக்ஷனில் தயாராக போகிறது கன்ஃபார்ம் ஆக்கியிருக்க. இதுக்கு முன்னாடி சிறுத்தை சிவாவும் தலா அவர்களும் வீரம் மூவியில் தொடங்கி வேதாளம் விவேகம் விஸ்வாசம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு காம்போவில் மூவிஸ் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இவங்களுடைய காம்போவில் இப்போ அவங்களுடைய 5வது மூவி தயாராக போகுது. 2025 ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு மேலே இந்த மூவியோட ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்களே. 2025 எண்டில் தான் அந்த மூவி தேட்டருக்கும் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இவங்களுடைய காம்போவில் நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக போகிற இந்த மூவிக்கும் ஒரு பெரிய வெயிட்டிங் தான். தனி ஒருவன் மூவியில் இருந்து முக்கியமான ஒரு அப்டேட்டாக இந்த மூவியோட டைரக்டர் கொடுத்துருந்தாரு. முதல்ல தனி ஒருவன் மூவியை பிரபாஸ் அவர்களுக்கு தான் எழுதுன்னு அப்டேட் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் தான் ஜெயம் ரவி வச்சு இந்த மூவி நான் பண்ணுறதா இருந்தேன்ற மாதிரி அப்டேட் போய்கிட்டிருக்கேன். ஏன்னா இப்போ தனி ஒருவன் மூவியோடைய 2வது பக்கம் தான் தயாராகியிருக்கேன். அபிஷேக் பச்சன் அவர்கள் தான் இந்த மூவியில் வில்லனாக ப்ளே பண்ண போகிறாரு. முதல் பக்கத்துக்கு வில்லனுக்கு தான் ஒரு மிகப்பெரிய ஃபேஸ். முக்கியமாக சொல்லணும்னா வில்லனுக்கும் ஹீரோவுக்கும் நடக்கிற அந்த ஒரு போர் தான் அந்த மூவியோடைய மிகப்பெரிய ஒரு கிளாஷாகவும் இருக்குமே. ஆனால் தான் அந்த மூவி ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸையும் ஏற்படுத்தி இருந்தது. அந்த மூவியில் ஹீரோ வில்லனை தேடி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இதனுடைய 2வது பக்கத்தில் வில்லன் ஹீரோவை தேடி வர மாதிரி கொஞ்சம் ட்ரிக்ஸாக மூவி அமைக்கிறதா ஏற்கனவே மோகன்ராஜ் அவர்களும் அப்டேட் கொடுத்துட்டாரு. இந்த மூவி 2025 செகண்ட் ஹாஃபில் தான் நம்ம தேட்டரில் பார்க்க போகிறோம். சூர்யாவுடைய ஆக்டிங்கில் வெற்றிமாறனுடைய டைரக்ஷனில் வாடிவாசல் மூவிக்கே இப்போ ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டு இருக்கா. இந்த மூவியில் சூர்யா அவர்கள் கன்ஃபார்மாக ஆக்டிங் பண்ணுவாரான்ற மாதிரி ஒரு கேள்விக்குறி போய்கிட்டு இருக்கா. அப்படி சூர்யா அவர்கள் வாடிவாசல் மூவியில் ஆக்டிங் பண்ணலன்னா வேறு யார் ஆக்டிங் பண்ணுவாங்கன்ற மாதிரி சஸ்பென்ஸ் எல்லாமே கிளம்பிக்கிட்டு இருக்கா. என்னோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்லாம் எதுவுமே இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஒருவேளை சூர்யா ஆக்டிங் பண்ணலன்னா அந்த கேரக்டரை தனுஷ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அப்டேட் போய்கிட்டு இருக்கா. ரீசெண்டாக வாடிவாசல் மூவியோடைய ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாத்தையுமே ஆரம்பிச்சிட்டாங்க. சென்ட்ரலில் இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன அப்டேட் போய்கிட்டு இருக்கா. இது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு தனுஷை தான் வாடிவாசல் மூவியில் பார்ப்போம். ஆனால் கண்டிப்பாக இன்னும் 1 வருஷமோ 2 வருஷமோ ஆகலாம் வாடிவாசல் மூவியை மேக் பண்ணுறதுக்கு. கமலோடைய ஆக்டிங்கில் சங்கருடைய டைரக்ஷனில் இந்தியனுடைய 2வது பக்கம் ஒரு பெரிய வெயிட்டிங். ரொம்ப வருஷமாக வெயிட்டிங்கில் இருக்கிற இந்த மூவி ஜூலை 12 தேட்டருக்கு வரது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ இந்த மூவியோடைய ஆடியோ லான்ச்சை ஜூன் 1 தான் பிளான் போட்டுட்டாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் கூட ரிலீஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களே. சென்னையில் தான் அந்த மூவியோட ஆடியோ லான்ச் கம்ப்ளீட் ஆக போகுது. 3 லாங்குவேஜில் ரொம்ப பிக்கஸ்ட்டாக ஜூலை 12 இந்த மூவியை தேட்டரில் கொண்டு வரதுக்கு பிளான் போட்டுட்டாங்களே. இதனுடைய 3வது பக்கம் 2025 ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரிலீஸ் பண்ணுறதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சங்கருடைய டைரக்ஷன் மட்டும் இல்லாமல் கமலுடைய ஆக்டிங்லேயே ஒரு மிகப்பெரிய வெயிட்டிங்கில் இருக்கிற ஒரு மூவி. அனிருத்துடைய மியூசிக்கில் இப்போ ஒரு சாங் கூட ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல ரெஸ்பான்ஸை ஏற்படுத்திடுச்சு. நெக்ஸ்ட் இந்த மூவியில் இருக்க அப்டேட்ஸ் எல்லாத்துக்குமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு பெரிய ரெஸ்பான்ஸோட மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபா பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் ஒரு முக்கியமான மூவியாக இந்த இந்தியனோட 2வது பக்கம் இருக்குது. ஆர்ஜே பாலாஜியோட டைரக்ஷனில் எல்கேஜி மூவி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ். அதுக்கப்புறம் மூக்குத்தி அம்மன் மூவியை தான் டைரக்ஷன் பண்ணியிருந்தார். அந்த மூவி நயன்தாராவுடைய ஆக்டிங்கில் செம்ம ரெஸ்பான்ஸை ஏற்படுத்தி இருந்தது. இப்போ மூக்குத்தி அம்மன் மூவியோடைய 2வது பக்கத்துடைய அப்டேட் தான் போய்கிட்டு இருக்கா. இந்த மூவியில் நயன்தாராக்கு பதிலாக வேறு ஒரு கேரக்டர் ஆக்டிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது யாருன்னா திரிஷா அவர்கள் தான். முதல் பக்கத்தில் நயன்தாராக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் ஏற்பட்டு இருந்தது. இப்போ பொன்னியின் செல்வன் மூவியில் செம்மையான ஒரு கேரக்டர் அவங்களுக்கு அமைஞ்சிருந்தது. அதை தொடர்ந்து இப்போ மூக்குத்தி அம்மன் மூவிலையும் பயங்கரமான ஒரு கேரக்டர் இவங்களுக்கு அமைய போகுதுன்னு நினைக்கிறேன். முதல் பக்கத்தை விட 2வது பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் சஸ்பென்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு த்ரில்லரான காட்சிகளும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொஞ்சம் பெரிய பிக்கப்பை கொடுக்கும். ஆர்ஜே பாலாஜிக்கு இந்த மூவியும் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட்டான ஒரு கதைக்களத்தையும் ஜேர்னரையும் எடுத்து தான் மூவி பண்ணுற ஒரு ஆர்ஜே பாலாஜி. வசனங்கள் மட்டும் இல்லாமல் அவருடைய எல்லா மூவிஸ்லையும் என்டர்டைன்மெண்ட் நிறைஞ்சிருக்கும். இது மூக்குத்தி அம்மன் 2வது பக்கத்தில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் தான். தனுஷோடைய ஆக்டிங்கில் அவருடைய ராயன் மூவி ஜூன் 13 தேட்டருக்கு வரது கன்ஃபார்ம் ஆகியிருக்கா. இப்போ இந்த மூவியோடைய ஆடியோ லான்ச் பிளான் தான் போய்கிட்டு இருக்கா. ஜூன் 2 இந்த மூவியோடைய ஆடியோ லான்ச்சை பிளான் போட்டு வச்சிருக்கதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஜூன் 1 இந்தியனுடைய 2வது பக்கத்துடைய ஆடியோ லான்ச் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆனால் ராயன் மூவியோடைய அஃபிஷியல் கன்ஃபார்ம் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் ஆகலை. ஆனால் ஜூன் 2 இந்த மூவியோடைய ஆடியோ லான்ச் நடக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்கு. எங்கே நடக்க போகுதுன்னு சரியாக தெரியல. இதுக்கு மேலே தான் கன்ஃபார்ம் அப்டேட் கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன்னு. ராயன் மூவி தனுஷோடைய 50வது மூவி அப்படின்றதுனால எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியை ரொம்ப பெருசாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃபேன்ஸ் எல்லாமே. எந்த மாதிரி தனுஷுக்கு அமைய போகுதுன்ற மாதிரி தனுஷ் ஆக்டிங் டைரக்ஷனில் ரொம்ப பிக்கஸ்ட்டாக தயாராகிருக்கா. பார்க்கலாம் வர ஜூன் 13 எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸை ஏற்படுத்துதுன்னு. ஏஆர் ஜீவாவுடைய டைரக்ஷனில் லாக்டவுன் அப்படின்னு டைட்டில் வச்ச அனுபவமுடைய ஒரு மூவி ஜூனோட எண்டுக்குள்ளே தேட்டருக்கு வரது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களே. லைக்காவுடைய ப்ரொடக்ஷனில் தான் இந்த மூவி தயாராகிருக்கா. அனுபவம் அவர்களுக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு பிக்கஸ்ட் மூவியாக இந்த லாக்டவுன் மூவி தான் இருக்க போகுது. லாக்டவுன் அப்படின்னு டைட்டில் வைக்கும் போதே நிறைய சஸ்பென்ஸ் எல்லாமே கிளம்பி இருந்தது. இப்போ இந்த மூவி ரிலீஸ் வரைக்கும் வந்துடுச்சு. ஜூனுடைய எண்டுக்குள்ளே இந்த மூவியை தேட்டருக்கு கொண்டு வந்துடுவாங்க. மேக்ஸிமம் ஜூன் 28 இந்த மூவி தேட்டருக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கீர்த்தி சுரேஷோட ஆக்டிங்கில் நெக்ஸ்ட்டு தேட்டருக்கு வரப்போகிற மூவி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ரகு தாத்தா அப்படின்னு டைட்டில் வச்ச ஒரு மூவி தான். யூ சர்டிஃபிகேட்டோட இப்போ இந்த மூவி ஆகஸ்ட் மந்தில் தேட்டருக்கு வரது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே.
அதுவும் ஆகஸ்ட் 15க்கு தேட்டருக்கு வரப்போகுது. சுமன் குமாரோடைய டைரக்ஷனில் ஹொம்பாலே ஃபிலிம் ப்ரொடக்ஷன் தான் இந்த மூவி ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்களே. அதுவும் பேன் இண்டியா வைஸில் இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப பிக்கஸ்ட்டாக கீர்த்தி சுரேஷோட ஆக்டிங்கில் இந்த மூவி தயாராக இருக்கா. எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸை ஏற்படுத்த போகுதுன்னு ஒரு ஆகஸ்ட் 15 தேட்டரில் தெரியும்.